அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம். 31 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட அதிமுகன்ற பெரிய கட்சி இன்றைக்கி அதிகார வெறியிலையும் பதவி ஆசைக்காகவும் 2 பிரிவாக பிரிஞ்சு நிற்கிதுங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கட்டுக்கோப்பாக இருந்த இந்த கட்சி இன்றைக்கி 2ஆக பிரிஞ்சு நிற்கிது. எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில் பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில் பங்கெடுக்கல, அவங்க வெளியிலேருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்கள் எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படி நான் சொல்கிறாங்க. எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசையில சொல்லிக்கிட்ட வார்த்தை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் நாங்கள் எங்கள் கூட்டணியை தவிர்த்து வேறு யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. 100% திராவிட முன்னேற்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அது பிரிஞ்சு வந்த நீங்கள் நடுநிலையாக இருந்திருக்கலாம், அப்புறம் எதுக்கு நீங்கள் தாவேக்காக ஓட்டு போட்டீங்கன்னு தெரியல. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எஸ்பி வேலுமணி, மாண்புமிகு திரு கோ ஹரி. இன்னைக்கு திமுகவையும் தாவேக்காவையும் எதிர்க்கணும் ஒரு எதிர்கட்சின்னா அது அதிமுகவால் தான் முடியும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். என்றைக்குமே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.